தீட்சை பெறுபவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள். 1. போதைப் பொருட்கள் உட்கொள்ள தடை. ஹுக்கா, மதுபானம், பீர், புகையிலை, பீடி, சிகரெட், குட்கா, இறைச்சி, முட்டை, சுளபா, அபின், கஞ்சா இவைகளை முற்றிலும் தவிர்ப்பது மட்டுமன்றி மற்ற யாருக்கும் தரக்கூடாது. கரீப்தாஸ்ஜி மகாராஜ் போதை வஸ்துக்களை மிகவும் மோசமானவை என்று விவரித்து தனது உரையில் கூறியதாவது: सुरापान मद्य मांसाहारी गमन करे भोगे पर नारी. 70 जन्म कटत है शीशा, साक्षी साहिब है जगदीशा. परद्वारा स्त्री का खोले, 70 जन्म अंधा होए डोले. मदिरा पीवे कड़वा पानी, 70 जन्म श्वान के जानी. गरीब हुक्का हरदम पीवते, लाल मिलावे धूर. इसमें संशय है नहीं, जन्म पिछले सूर. गरीब सो नारी जारी करे, सुरा 500 बार. एक चिलम हुक्का भरे, डूबे काली धार. गरीब सूर गौ को खात है, भक्ति बिहुने राड. भांग तंबाकू खा गए, सो चाबत है हाड. गरीब भांग तंबाकू पीव ही, सुरा पान से हेप. गोश्त मट्टी खाए कर, जंगली बने प्रेत. गरीब पान तंबाकू चाब ही, नास नाक में देत. सो तो इराने गए, जू भड़भूजे का रेत. गरीब भांग तंबाकू पीव ही, गोश्त गला कबाब. मोर मंग कूंग है, देगे कहाँ जवाब. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 10 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2. தீர்த்த ஸ்தலங்களுக்கு செல்ல தடை. எந்த விதமான விரதமும் இருக்கக்கூடாது. எந்த தீர்த்த யாத்திரையும் செய்யக்கூடாது. கங்கையிலும் மற்ற மத ஸ்தலங்களுக்கு நீராடவும் தரிசனம் செய்யவும் போகக்கூடாது. கோவில்களுக்குள் கடவுள் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு போகக்கூடாது. கடவுள் ஒன்றும் பசு அல்ல, பூசாரியால் கட்டப்பட்டு வைப்பதற்கு. இறைவன் ஒவ்வொரு துரும்பிலும் இருக்கிறார். அனைத்து வழிபாடுகளும் சாஸ்திரத்திற்கு மாறானது. சற்று யோசியுங்கள். அனைத்து தீர்த்த ஸ்தலங்கள், ஜெகநாத் கோவில், பத்ரிநாத், ஹரித்வார், மக்கா மதீனா, அமர்நாத், வைஷ்ணோதேவி, பிருந்தாவனம், மதுரா, அயோத்தி ராமர் கோவில், காசி, சுடானிஸ்தானம் மற்றும் கோவில்கள், மசூதிகள், குருத்வாரா, தேவாலயம் போன்ற எல்லா இடங்களும் மகான்கள் வசித்த இடம். அவர்கள் பக்தி சாதகம் செய்து பக்தியாகிய செல்வத்தை பெருக்கி உடலை விட்டு தன் இஷ்டலோகத்திற்கு சென்று விட்டார்கள். பிறகு அவர்களுடைய நினைவு சின்னமாக சிலர் கோவில்களும் சிலர் மசூதிகளும் தீர்த்த தலங்களும் அமைத்தார்கள். இந்த ஸ்தலங்கள் அனைத்தும் நமக்கு ஒரே செய்தியை தருகின்றன. நாமும் அந்த மகான்களைப் போலவே அதே பக்தி சாதகத்தை செய்ய வேண்டும். அதற்கு அவர்களைப் போலவே பக்தி கூறும் மகான்களை நாடி அவர்கள் சொன்னபடி செய்ய வேண்டும். ஆனால் மாறாக பின்னர் இந்த ஸ்தலங்களின் வழிபாடு தொடங்கியது. இது முற்றிலும் பயனற்றது மற்றும் வேதத்திற்கு எதிரானது. இந்த ஸ்தலங்கள் எப்படி இருக்கிறது என்றால், உதாரணத்திற்கு ஓர் இனிப்பு தயாரிப்பவர் ஒரு இடத்தில் அடுப்படி செய்து இனிப்புகள் தயாரித்து தானும் உண்டு மற்றவர்களுக்கும் அளித்துவிட்டு சென்று விட்டார். பிறகு அந்த இடத்தில் இனிப்புகளும் இல்லை, தயாரிப்பவரும் இல்லை. அந்த அடுப்படி மட்டுமே உள்ளது. அந்த அடுப்பால் நமது வயிறும் நிரம்பாது, நமக்கு இனிப்பு செய்யும் முறையும் கூற முடியாது. இப்பொழுது ஒருவர்
இனிப்பு சமைத்த அடுப்பை காண்பிக்கிறேன் என்று நம்மை அழைத்து சென்றால் நாமும் சென்று அதை பார்த்துவிட்டு அதை பலமுறை சுற்றி வந்தால் நமக்கு இனிப்பு கிடைக்குமா? அல்லது இனிப்பு செய்யும் முறையை சொல்ல தயாரிப்பவர் கிடைப்பாரா? இதற்கு முதலில் இனிப்புகளை செய்து கொடுத்து அதன் முறையை சொல்லும் இனிப்பு தயாரிப்பாளரை தேட வேண்டும். பிறகு அவர்கள் சொல்வதைப் போல் செய்ய வேண்டும். எனவே தர்மஸ்தலங்களை தேடி போகாமல் சாஸ்திரங்களின் முறைப்படி பூரண பரமாத்மா கபீர் சாஹிப்ஜியின் பக்தியை அருளும் பூரண குருவை தேடி அவர்கள் சொல்லும்படி மட்டுமே செய்ய வேண்டும். மனம் போனபடி செல்லாதீர்கள். சாமவேதம் எண் 1400, அத்தியாயம் 12, காண்டம் 3, ஸ்லோகம் 5. சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் மூலம் மொழியாக்கம். भद्रा वस्त्रा समन्या 3 वसानो महान कविर्निवचनानी शंसन आ वच्चस्व चंवो पूयमानो विचक्षणो जागविरदेव वीतो. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 11 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பொருள்: புத்திசாலிகள் தங்கள் பேச்சுகளால் பூரண பரமாத்மாவின் அமுதம் போன்ற உண்மையான சத்திய மார்க்கத்தை வழிநடத்தாமல் அதற்கு பதிலாக விஷம் போன்ற மற்ற வழிபாடுகள், அதாவது பூதம் மற்றும் பித்ருக்களின் வழிபாடு, சிரார்த்தம், முக்குண வழிபாடு, ரஜோகுணம் பிரம்மா, சத்குணம் விஷ்ணு, தமகுணம் சிவன் மற்றும் பிரம்மகாலனின் வழிபாடு, கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் மற்றும் யாத்திரைகள், உண்ணாவிரதம் போன்ற வழிபாடு வழங்குகிறார்கள். எனவே பூரண பிரம் கபீர் அவர்கள் சாதாரண மனிதனை போன்ற வடிவில் வந்து சில நாட்கள் உலகில் வாழ்ந்து தனது உரைகளால் உண்மையான ஞானத்தை விவரித்து பூரண பரமாத்மாவின் மறைந்திருக்கும் ஞானத்தையும் பக்தியையும் தூண்டுகிறார். கீதை அத்தியாயம் 16, ஸ்லோகம் 23. यह शास्त्र विधिम उत्संज वर्तते कामकारतः न सह सिद्धिम अवाप्नोति न सुखम न पराम गतिम. மொழியாக்கம். சாஸ்திர விதிகளை விட்டு மனம் போனபடி வழிபாடு செய்பவன் மோட்சமோ சித்தியோ சுகமோ பெறமாட்டான். கீதை அத்தியாயம் 6, ஸ்லோகம் 16. न अति अश्रनतः तु योगः अस्ति न च एकान्तम अनश्रनतः न च अति स्वप्नशीलस्य जाग्रतः न एव च अर्जुन. மொழியாக்கம். அர்ஜுனா, இந்த பக்தி யோகம் என்பது அதிகம் உண்பவனுக்கும் ஒன்றுமே உண்ணாதவனுக்கும், தனிமையான இடத்தில் சாதகம் செய்பவனுக்கும், அதிகம் தூங்குபவனுக்கும் மற்றும் எப்போதும் விழித்திருப்பவனுக்கும் வெற்றியளிக்காது. पूजे देई धाम को शीश हलावे जो, गरीबदास साची कहे हद काफिर है सो. कबीर गंगा काट है घर करे पीवे निर्मल नीर. मुक्ति नहीं हरि नाम बिन सतगुरु कहे कबीर. कबीर तीर्थ कर कर जग मुवा उड़े पानी नहाए. राम ही नाम ना जपा काल घसीटे जाए. गरीब पीतल ही का थाल है पीतल का लोटा. जड़ मूरत को पूजते आवेगा टोटा. गरीब पीतल चमच्चा पूजिए जो थाल परोसे. जड़ मूरत किस काम की मती रहो भरोसे. कबीर पर्वत पर्वत में फिरिया कारण अपने राम. राम सरीखे जन मिले जिन सारे सब काम. 3. பித்ரு பூஜை செய்யக்கூடாது. எந்த ஒரு சிரார்த்தமும் பித்ரு பூஜையும் செய்யக்கூடாது. ஸ்ரீ கிருஷ்ணரும் இவ்வகை பித்ரு பூஜை மற்றும் பூத வழிபாடு செய்வதை தடை செய்துள்ளார். கீதை அத்தியாயம் 9,
ஸ்லோகம் 25 கூறப்பட்டுள்ளது. யாந்தி தேவவ்ரதாः தேவான் பிதரின் யாந்தி பிதம்வ்ரதாः பூதானி யாந்தி பூதேஜாः மத்யாஜினः அபி மாம். மொழியாக்கம்: தேவர்களை பூஜிப்பவர் தேவர்களையும், பித்ருக்களை பூஜிப்பவர் பித்ருக்களையும், பூதங்களை பூஜிப்பவர் பூதங்களையும் அடைகிறார். சாஸ்திரப்படி வழிபடும் பக்தர்கள் என் மூலம்தான் பயனடைகிறார்கள். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 12 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கரீப் தாஸ்ஜி மகாராஜ் மற்றும் கபீர் சாஹேப் ஜியும் இதையே சொல்கிறார்கள். गरीब भूत रमय सो भूत है, देव रमय सो देव, राम रमय सो राम है, सुनो सकल सुरभेव. எனவே அந்த பூரண பரமாத்மாவை வழிபடுங்கள். அவரிடமிருந்து பூரண முக்தியை அடைவீர்கள். அவர்தான் பூரண பிரம் சத்யபுருஷ் கபீர் சாஹிப்ஜி அவர்கள். கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 46 இதன் ஆதாரம் உள்ளது. यथा प्रवृत्तिर्भूताना येन सर्वमिदं ततम् स्वकर्मणा तमभ्यर्च्य सिद्धि विन्दति मानवः. மொழியாக்கம்: யாரால் அனைத்து உயிர்களும் தோன்றி இந்த உலகம் முழுவதும் படைக்கப்பட்டதோ அந்த பரமாத்மாவை வழிபட்டு மனிதன் பரம சித்தியை அடைகிறான். கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 62. तमेव शरणं गच्छ सर्वभावेन भारत, तत्प्रसादात् परां शांति स्थानं प्राप्स्यसि शाश्वतम्. மொழியாக்கம்: அர்ஜுனா, நீ முழு மனதுடன் அந்த பரமேஸ்வரரின் சரணத்தை நாடு. அவருடைய கருணையால் பரம சாந்தியும் அழிவற்ற லோகத்தை அடைவாய். முழு மனதுடன் நாடுவது என்பது வேறு வழிபாடு இன்றி மனதாலும் செயலாலும் ஒரே கடவுளில் நம்பிக்கை வைப்பது. கீதை அத்தியாயம் 8 ஸ்லோகம் 22. पुरुषा स परा पार्थ भक्त्या लभ्यस्त्वनन्या यस्यान्तः स्थानि भूतानि येन सर्वमिदं ततम्. மொழியாக்கம்: அர்ஜுனா, யாரால் அனைத்து உயிர்களும் படைக்கப்பட்டு உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறதோ அந்த பரம் புருஷ் பரமாத்மாவை தனித்துவமான பக்தி மூலமே அடைய முடியும். தனித்துவமான பக்தி என்பது ஒரு கடவுளின் பூரண பிரம் பக்தி மட்டுமே செய்வதாகும். மற்ற முக்குண தெய்வங்களை ரஜோகுணம் பிரம்மா, சத்வகுணம் விஷ்ணு, தமோகுணம் சிவன் பூஜிப்பது அல்ல. கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1. ஊர்த்வமூலம் अधशाखम् अश्वत्थम् प्राहुः अव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यः तं वेद सः वेद्वित्. மொழியாக்கம்: மேலே வேர்கள் கீழே கிளைகள் கொண்ட அரசமரம் போன்ற நித்தியமான விரிவடைந்த உலகம் இது. அதன் சிறிய பகுதிகள் இலைகள் என்று கூறப்படுகிறது. இந்த உலகம் போன்ற மரத்தை இவ்வகையில் அறிந்தவர் பூரண ஞானி, அதாவது தத்துவதர்ஷியாவார். கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 2. अधः च ऊर्ध्वं प्रसन्ताः तस्य शाखाः गुणप्रबन्धाः विषप्रवालाः अधः च मूलानि अनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके. அந்த மரத்தின் கிளைகள் மேலும் கீழும் 3 குணங்களான பிரம்மா ரஜோகுணம், விஷ்ணு சத்வகுணம், சிவன் தமோகுணம் ஆகிய வடிவில் விரிந்திருக்கிறது. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 13 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கிளைகள் தான், அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வடிவில் ஆன்மாவை கர்ம வினையில் பிணைக்கும் மூல காரணமாகும் மற்றும்
மனித உலகம், சொர்க்கம், நரகம், பூலோகத்தில் லட்சம் உயிரினங்களில் மேலும் கீழும் அமைக்கப்பட்டுள்ளன. கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 3. न रूपम अस्य इह तथा उपलभ्यते न अन्तः न च आद्यः न च संप्रतिष्ठा अश्वत्थम एनम सुविरूढमूलम असंगशस्त्रेन दंडेन छित्वा. மொழியாக்கம்: இந்த படைப்பிற்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இங்கே, அதாவது என்னால் கொடுக்கப்படும் கீதை ஞானத்திலும் இதன் முழுமையான தகவல் இல்லை. ஏனென்றால் அனைத்து பிரபஞ்சங்களின் உருவாக்கத்தின் முழுமையான ஞானம் எனக்கும் இல்லை. இந்த தூய்மையான வலிமையான தத்துவ ஞானத்தால், அதாவது சாஸ்திர மூலம் நிரஞ்சனின் பக்தியை நிலையற்றதாக கருத வேண்டும். கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 4. ततः पद तत्परिमार्गितव्यं यस्मिन्ता न निवर्तन्ति भूया तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रतन्ति प्रसन्ता पुराणी. மொழியாக்கம்: அதற்கு பிறகு அந்த பரமஸ்தானமான பரமாத்மாவை தேட வேண்டும். அவரை அடைந்த பிறகு மனிதன் மீண்டும் இவ்வுலகத்திற்கு திரும்பி வருவதில்லை. அந்த ஆதி புருஷ் மூலம் இந்த ஆதி படைப்பு விரிவடைந்துள்ளது. அதே ஆதி புருஷிடம் நானும் சரணடைந்துள்ளேன். இவ்வாறே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் தெய்வங்களின் மன்னரான இந்திரனின் வழிபாட்டை விட்டு பரமாத்மாவை வழிபட தூண்டினார். அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தன் மலையை கையில் எடுத்து இந்திரனின் கோபத்தை தகர்த்தெறிந்து பிரஜவாசிகளை காத்தார். गरीब इंद्र चढ़ा ब्रज डुबोवन भीगा भीत न लेव इंद्र कढ़ाई होत जगत में पूजा खा गए देव. कबीर इस संसार को समझाऊं कै बार पूंछ जो पकड़े भेड़ की उतरा चाहे पार. 4. குருவின் கட்டளையை பின்பற்றுதல். குருவின் அனுமதியின்றி வீட்டில் எந்த மத சடங்குகளையும் செய்யக்கூடாது. கபீர் பரமாத்மா தனது உரையில் கூறுகிறார்: गुरु बिन यज्ञ हवन जो करही मिथ्या जावे कभू नहीं फलही. कबीर गुरु बिन माला फेरते गुरु बिन देते दान. गुरु बिन दोनों निष्फल है पूछो वेद पुराण. 5. சமாதிகளை பூஜிக்க கூடாது. எந்த ஒரு கல்லறையையும் தெய்வ சமாதிகளையும் பூஜிக்க கூடாது. மற்ற வழிபாடுகளை செய்யக்கூடாது. மேலும் முக்குணங்களையும் பிரம்மா, விஷ்ணு, சிவா ஆகியவற்றை பூஜிக்க கூடாது. குருவின் சொற்படியே செய்ய வேண்டும். கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 15. न माम दुष्गतिनः मूढाः प्रपद्यन्ते नराधमाः माया अपहृतज्ञानाः आसुरं भावं आश्रिताः. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 14 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொழியாக்கம்: மாயையால் வசப்பட்டவர்கள், அசுர குணம் கொண்ட தாழ்ந்த மனிதர்கள் என்னை வழிபடுவதில்லை. அவர்கள் முக்குணங்களின் ரஜோகுணம் பிரம்மா, சத்வகுணம் விஷ்ணு, தமோகுணம் சிவனின் வழிபாடு செய்பவர்கள். कबीर माई मसानी शेर शीतला भैरव भूत हनुमंत. परमात्मा उनसे दूर है जो इनको पूजंत. कबीर 100 वर्ष तो गुरु की सेवा एक दिन आन उपासी. वो अपराधी आत्मा परे काल की फांसी. गुरु को तजय भजे जो आना ता पशुवा को फोकट ज्ञाना. 6. துன்பங்களை போக்குபவர் கபீர் சாஹிப். துன்பம் வரும்போது இஷ்ட தெய்வங்களையோ சமாதிகளையோ வழிபடக்கூடாது. தீபங்களை ஏற்றக்கூடாது. சகல துன்பங்களை போக்குபவரான கபீர் சாஹேப்ஜியை வணங்க வேண்டும். சாம வேதம் எண் 822 அத்தியாயம் 3
காண்டம் 5 ஸ்லோகம் 8. மொழிபெயர்த்தவர் சந்த் ராம்பால் தாஸ். मनीषिभ्यः पवते पूर्व्या कविर्न भिर्यता परिकोशा अस्य शिदत् त्रितस्य नाम जन्यन्मधुक शरण्येन्द्रस्य वायुन सख्याय वर्धन. பொருள்: நித்தியமான, அதாவது அழிவற்ற கபீர் பரமேஸ்வரர் தன்னை மனதார நேசிக்கும், நம்பிக்கையுடன் வழிபடும் பக்தனுக்கு 3 மந்திரங்களை உபதேசித்து அவரை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புகளிலிருந்து விடுவித்து விதியில் உள்ள உயிர் மூச்சு எண்ணிக்கையை, ஆயுளை தனது ஆசீர்வாதம் மூலம் அதிகரிக்கிறார். மேலும் ஆசீர்வாதம் மூலம் பரமேஸ்வருடைய உண்மையான ஆனந்தத்தை பெறச் செய்கிறார். कबीर, देवी देव थारे भय हमको ठौर बताओ. जो मुझ कबीर को पूजे नहीं उनको लूटो खाओ. गरीब काल जो पीसे पीसना, जौरा है पनिहार. ये 2 असल मजूर है सतगुरु के दरबार. 7. தேவையற்ற தானங்கள் செய்யக்கூடாது. யாருக்கும் எதையும் தானமாக கொடுக்க கூடாது. காசு, பணமோ தைக்கப்படாத துணி போன்றவை கொடுக்க கூடாது. யாராவது யாசித்து வந்தால் அவர்களுக்கு பால், தேநீர், சாப்பாடு கொடுக்கலாம். பணம் கொடுக்க கூடாது. அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தலாம். ஒருவன் தன் மகனுடைய மருத்துவ சிகிச்சைக்கு என பொய் சொல்லி ஒருவரிடம் பிச்சை கேட்டான். அவரும் மனமிறங்கி 100 ரூபாய் தானம் கொடுத்தார். தினமும் சிறிதளவு மது அருந்தும் அந்த பிச்சைக்காரன் அன்று 4 மடங்கு மது அருந்தினான். பிறகு போதையில் தன் மனைவியை துன்புறுத்தினான். அவனுடைய மனைவி குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டார். உங்கள் தானத்தால் அந்த குடும்பமே அழிந்துவிட்டது. எனவே நீங்கள் உதவி செய்ய நினைத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவரிடம் சென்று மருந்து வாங்கி தரலாம். कबीर, गुरु बिन माला फेरते गुरु बिन देते दान. गुरु बिन दोनों निष्फल है, पूछो वेद पुराण. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 15 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8. எச்சில் உணவை உண்ணக்கூடாது. மது அருந்துபவன், மாமிசம் உண்பவன், புகையிலை, கஞ்சா போன்றவைகளை உபயோகிப்பவர்களின் எச்சில் பட்ட உணவை சாப்பிடக்கூடாது. 9. சத்தியலோகம் சென்றவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கும் காரியம் செய்யக்கூடாது. ஒருவர் இறந்த பிறகு சிதைக்கு யார் வேண்டுமானாலும் தீ மூட்டலாம். தீ மூட்டும் போது மங்களாசரண் உச்சரிக்கலாம். பூக்களை எடுக்க வேண்டாம். அந்த இடத்தை சுத்தமாக வைக்க வேண்டுமானால் அந்த சாம்பலை எடுத்து நதியில் கரைத்து விடவும். அந்த நேரம் மங்களாசரண் உரை உச்சரிக்க வேண்டும். 13ஆம் நாள் திவசம், சிரார்த்தம் போன்ற சடங்குகள் செய்யக்கூடாது. மற்றவர்களை வைத்து ஹோமம் ஆகியவை செய்யக்கூடாது. இரங்கல் தெரிவிக்க வரும் உறவினர்களுக்கு ஒரு நாளை நியமிக்கவும். அன்று தீபம் ஏற்றி தினமும் செய்யும் வழிபாடுகளை செய்யவும். அனைவருக்கும் சாப்பாடு கொடுங்கள். இறந்தவர் பெயரில் தானம் செய்ய விரும்பினால் குருவின் அனுமதி பெற்று கரீப்தாஸ்ஜி மகாராஜின் புனித உரையின் 3 நாள் தொடர் பஜனை செய்யவும். உத்தரவு கிடைக்காவிட்டால் தீட்சை பெற்றவர் 4 அல்லது 7 நாட்களுக்கு நெய்விளக்கு ஏற்றி ஒரு நாளைக்கு 4 முறை மந்திரத்தை ஜபிக்கவும். 1 அல்லது 3 ஜெபத்தின் பலனை இறந்தவர்களுக்கு தானம் செய்யலாம். தினசரி செய்யும் தீபம், ஆரத்தி, மந்திர ஜபம் போன்றவற்றை தொடர்ந்து செய்ய வேண்டும். कबीर, साथी हमारे चले गए, हम भी चालनहार. कोई कागज में बाकी रह रही, ताते लगी है वार. कबीर, देह पड़ी तो क्या हुआ, झूठा सभी पटीट. पक्षी उड़िया आकाश कन, चलता कर गया बीट. சடங்குகள் சம்பந்தமான ஒரு உண்மை கதை.
என்னுடைய சந்த் ராம்பால்ஜி மகராஜின் மதிப்பிற்குரிய குருவான சுவாமி ராம் தேவானந்த் ஜி தன்னுடைய 16வது வயதில் ஒரு பெரிய மகானின் உபதேசத்தை கேட்டு துறவியாகிவிட்டார். ஒருமுறை வயலுக்கு அருகில் உள்ள ஒரு காட்டுக்கு சென்றார். அங்கே இறந்து கிடந்த ஒரு விலங்கினுடைய எலும்பு குவியலுக்கு பக்கத்தில் ஆடைகளை கிழித்து போட்டு அந்த மகாத்மாவுடன் சென்று விட்டார். அவரை தேடி சென்ற உறவினர்கள் அவருடைய ஆடைகளையும் எலும்புகளையும் பார்த்து காட்டு விலங்கு அவரை கொன்று விட்டதாக நினைத்தனர். பிறகு அந்த எலும்புகளை கொண்டு வந்து இறுதி சடங்குகளை செய்தனர். 13ஆம் நாள் சடங்கு 6 மாத சடங்கு முடித்து சிரார்த்தம் செய்ய தொடங்கிவிட்டனர். என்னுடைய குருநாதர் மிகவும் வயதானவுடன் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சென்றார். அப்பொழுது வீட்டார்கள் இவர் உயிருடன் இருப்பதை அறிந்தார்கள். காட்டில் அவருடைய ஆடைகளும் எலும்புகளும் கண்டவுடன் அவர் இறந்துவிட்டதாக நினைத்து அந்த எலும்பு குவியலை கொண்டு வந்து அவருக்கு இறுதி சடங்குகளை செய்து விட்டதாக சொன்னார்கள். பிறகு நான் சந்த் ராம்பால்ஜி மகராஜ் என் குருநாதரின் சகோதரரின் மனைவியிடம், எங்கள் குருநாதர் வீட்டை விட்டு சென்ற பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் திருமணமாகி வந்தபோது இவருக்கு சிரார்த்தம் செய்வதை கண்டேன். இதுவரை 70 முறை என் கையால் திவசம் செய்திருக்கிறேன் என்றார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 16 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வீட்டில் எந்த ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலோ அல்லது பசுமாடுகளுக்கு நோய் வந்தாலோ பால் தராவிட்டாலோ ஒரு மந்திரவாதியிடம் செல்வோம். அவர் உன் வீட்டில் திருமணமாகாத ஒருவர் இறந்து விட்டார், அவர் பூதமாகிவிட்டார், அதனால் துன்புறுத்துகிறார் என்று சொல்வார். பிறகு இறந்தவருக்காக நாங்கள் துணிகள் போன்றவை தானம் தருவோம். அப்போது நான் சந்த் ராம்பால்ஜி மகராஜ் சொன்னேன், இவர் உலகத்திற்கு நன்மை புரிகின்றார், யாரையும் துன்புறுத்த மாட்டார். இப்போது உங்கள் கண்முன்னால் இருக்கிறார், இந்த வீணான சிரார்த்தங்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நாங்கள் பலகாலமாக இதை செய்து வருகிறோம், அதை எப்படி விடுவது என்றார். அதாவது நாம் பழைய சம்பிரதாயங்களில் எப்படி மூழ்கிவிட்டோம் பாருங்கள். செய்வது தவறு என்று நேரடியாக பார்த்தும் அதை விட முடிவதில்லை. சிரார்த்தம் பித்ரு பூஜை செய்வது வீண் என்பது இதன் மூலம் நிரூபணம் ஆகிறது. 10. குழந்தை பிறப்பின் போது வேதத்திற்கு எதிரான சடங்குகள் செய்யக்கூடாது. குழந்தை பிறந்த பிறகு 6வது நாள் போன்ற சடங்கு கொண்டாடக்கூடாது. தீட்டு என்று தினசரி பூஜைகள், ஆரத்தி, தீபம் ஏற்றுதல் என்பவை தடை செய்யக்கூடாது. இது சம்பந்தமாக ஒரு உண்மை கதை சொல்கிறேன். ஒருவனுக்கு திருமணம் நடந்த 10 வருடங்களுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாட 25 கிராம மக்களுக்கு விருந்து கொடுத்து ஆடல் பாடல் என்று அதிக அளவில் செலவழித்தான். ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த குழந்தை இறந்து விட்டது. பின்னர் அதே குடும்பம் தங்கள் துரதிர்ஷ்டத்தை நினைத்து குமுறி குமுறி அழுதது. எனவே பரமேஸ்வரர் கபீர் நமக்கு சொல்கிறார், कबीर बेटा जाया खुशी हुई बहुत बजाए थाल, आना जाना लग रहा जो किरी का नाल। कबीर पतझड़ आवत देखकर बन रोवे मन माहीन, ऊंची डाली पात थे अब पीले हो जाही। कबीर पात झड़नता यूं कहे सुन भाई तरुवर राय, अब के बिछड़े नहीं मिला न जाने कहां गिरेंगे जाए। कबीर तरुवर कहता पात से सुनो पात एक बात, यहाँ की याहे रीति है एक आवत एक जात। 11. சந்நிதிகளில் மொட்டை போடுவது தடை செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு தேவ சந்நிதிகளில் முடி எடுக்க செல்லக்கூடாது. முடி வளர்ந்தால் வெட்டி விடுங்கள். ஒரு கோவிலில் ஒரு பக்தர் தன் மகனுக்கு முடி இறக்க வந்தார்.
அங்கிருந்த நாவிதர் வெளியே வாங்கும் கூலியை விட 3 மடங்கு கூலி வாங்கிக் கொண்டு சிறிது முடி வெட்டி அதை தாய் தந்தையாரிடம் கொடுக்க அவர்கள் அதை கோவிலில் அர்ப்பணித்தார்கள். கோவில் பூசாரி அதை ஒரு பையில் போட்டு வைத்து இரவில் வெளியே வீசிவிட்டார். இது ஒரு நாடகம். இறைவன் பக்தியால் பரவசமடைவார், ஆனால் இது போன்ற நாடகங்களால் அல்ல. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 17 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12. வரதட்சணை கொடுத்தல் வாங்குதல் கூடாது. தீட்சை எடுத்த பிறகு வரதட்சணை கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. 13. மோட்சத்திற்காக தீட்சை எடுக்க வேண்டும். நாம் தீட்சை துன்பங்களை நீக்கும் நோக்கில் மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. முக்தி அடைய எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு பக்தியால் அனைத்து மகிழ்ச்சிகளும் தானாக வரும். कबीर सुमिरन से सुख होत है, सुमिरन से दुख जाए. कहे कबीर सुमिरन किए साई माहिंग समाए. 14. தவறான நடத்தை கூடாது. மற்ற பெண்களை தாய் சகோதரி போல் பாவிக்க வேண்டும். விபச்சாரம் மகா பாவம். கரீப் தாஸ் ஜி சொல்கிறார், गरीब परद्वारा स्त्री का खोले, 70 जन्म अंधा हो डोले. सुरापान मद्य मांसाहारी, गवन करे भोगे पर नारी. 70 जन्म कटत है शीशा, साक्षी साहिब है जगदीशा. पर नारी ना परसियो मानो वचन हमार, भवन चतुर्दश तास सिर त्रिलोकी का भार. पर नारी ना परसियो सुनो शब्द सल्तनत, धर्मराय के खंभ से अर्धमुखी लटकंत. 15. நிந்தனை செய்யக்கூடாது. நம்முடைய குருவை மறந்தும் நிந்தனை செய்யாதீர்கள். யாராவது நிந்தனை செய்தால் நீங்கள் அவருடன் விவாதிக்காமல் அவர் அறியாமல் பேசுகிறார் என நினைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் நிந்தனை செய்யவோ மற்றவர்களின் நிந்தனை கேட்கவோ கூடாது. கபீர் சாஹிப் கூறுகிறார், गुरु की निंदा सुने जो काना, ताको निश्चय नरक निदाना. अपने मुख निंदा जो करही, शुकर श्वान गर्भ में परही. 16. சத்சங்கம் கேட்பதும் சேவை செய்வதும் கட்டாயம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சத்சங்கத்திற்கு வர முயற்சி செய்யுங்கள். சத்சங்கத்திற்கு பெருமைக்காக வர வேண்டாம். மாறாக உங்களை நோயாளி என கருதி வாருங்கள். நோயாளி ஒருவர் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் உயர் பதவியில் இருந்தாலும் மருத்துவமனைக்கு செல்லும் போது நோயிலிருந்து விடுபடுவதே அவரது குறிக்கோளாக இருக்கும். மருத்துவர் சொல்லும் இடத்தில் உட்கார்வார், படுத்துக்கொள்வார். வெளியே செல்லும்படி சொன்னால் வெளியே செல்வார். பின்னர் அவர் அழைக்கப்படும் போது உள்ளே வருகிறார். அதை போலவே வந்தால் சத்சங்கத்தின் பலன் கிடைக்கும். இல்லாவிட்டால் பலன் இல்லை. அங்கு கிடைக்கும் இடத்தில் அமர்ந்து கிடைப்பதை கபீர் சாஹிப்புடைய பிரசாதமாக கருதி உண்டு மகிழ வேண்டும். குரு தரிசனத்தால் அதிக பலன்கள் கிடைக்கும். கபீர் பரமேஸ்வர் கூறியதாவது, कबीर संत मिलन को चालिए तज माया अभिमान, जो जो कदम आगे रखे वो ही यज्ञ समान. कबीर संत मिलन को जाइए दिन में कई कई बार, आसोच के में ज्यों घना करे उपकार. कबीर दर्शन साधु का परमात्मा आवे याद, लेखे में वो है घड़ी बाकी के दिन बाद. कबीर दर्शन साधु का मुख पर बसे सुहाग, दर्श उन्हीं को होत है जिनके पूर्ण भाग. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 18 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 17. குரு மகிமை. சத்சங்கம் நடந்து கொண்டிருந்தாலோ அல்லது குருவை தரிசிக்க செல்லும் போது முதலில் குருவை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். பின்னர் கபீர் சாஹிப்ஜி,
கரீப்தாஸ் சாஹிப் ஜி, சுவாமி ராம் தேவானந்த் ஜி மற்றும் குருஜியின் படங்களை வணங்க வேண்டும். படங்களை, சிலைகளை வழிபடக்கூடாது. வணங்குவது வழிபாடல்ல. வணங்குதல் பக்திக்கு உதவுகிறது. நம்மை கரை சேர்க்கும் குருவையும் நாம் மந்திரத்தையும் பூஜிக்க வேண்டும். कबीर गुरु को तजय भजय जो आना, ता पशुवा को फोकट ज्ञाना। कबीर गुरु गोविंद दो खड़े काके लागू पाए, बलिहारी गुरु आपने जिन गोविंद दियो मिलाए। कबीर गुरु बड़े हैं गोविंद से मन में देख विचार, हरि सुमरे सो रह गए गुरु भजे होए पार। कबीर हरि के रूठता गुरु की शरण में जाए, कबीर गुरु जय रूठ जान हरि नहीं होत सहाय। कबीर 7 समुद्र की मसी करूं, लेखनी करूं बनिराय, धरती का कागज करूं तो गुरु गुण लिखा न जाए। 18 மாமிசம் உண்ணக்கூடாது. முட்டை, இறைச்சி உண்ணவோ உயிரை கொல்லவோ கூடாது. அது ஒரு கொடிய பாவம். கபீர் சாஹிப் ஜி மகாராஜ் மற்றும் கரீப்தாஸ் ஜி மகாராஜ் கூறுவது, कबीर जीव हने हिंसा करे प्रकट पाप सिर होए, निगम पुनि ऐसे पाप ते बिस्त गया नहीं कोए। कबीर तिल भर मछली खाईकर कोटि गौ दे दान, काशी करौंत ले मरे तो भी नरक निदान। कबीर बकरी पाती खात है ताकि कारी खाल, जो बकरी को खात है तिनका कौन हवाल। कबीर गला काटी कलमा भरे किया कहे हलाल, साहब लेखा मांगसी तब होसी कौन हवाल। कबीर दिन को रोजा रहत है रात हनत है गाय, यह खून वह बंदगी कहो क्यों खुशी खुदाए। कबीर कबीरा तेई पीर है जो जाने पर पीर, जो पर पीर न जानी है सो काफिर बेपीर। कबीर खूब खाना है खींचड़ी माही परी टुक लोन, मांस पराया खाए के गला कटावे कौन। कबीर मुसलमान मारे करत सो हिंदू मारे तरवार, कहे कबीर दोनों मिली जय यम के द्वार। कबीर मांसाहारी मानव प्रत्यक्ष राक्षस जानी, ताकि संगति मति करे होई भक्ति में हानि। कबीर मांस खायते भेड़ सब मत पीवे सो नीच, कुल की दुर्मति पर हरे राम कहे सो ऊंच। कबीर मांस मछलियां खात है सुरापान से है, ते नर नर के जाहिंगे माता पिता समेत। गरीब जीव हिंसा जो करती है या आगे क्या पाप, कंटक जुनी जहान में सिंह भेड़िया और सांप, झोटे बकरे मुर्गे ताई, लेखा सब ही लेत गुसाई। मंग मोर मारे मेहमनता, अचरा चर है जीव अनंता, जहवा स्वाद हिते प्राणा, नीमा नाश गया हम जाना। तीतर लवा बुटेरी चिड़िया, खूनी मारे बड़े अगड़िया, अदले बदले लेखे लेखा, समझ देख सुन ज्ञान विवेका। गरीब शब्द हमारा मानियो और सुनते हो नर नारी, जीव दया बिन कुफर है चले जमाना हारी। நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 19 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அறியாமையால் செய்த தவறு பாவமாகாது. கபீர் சாஹிப் கூறுகிறார், इच्छा कर मारे नहीं बिन इच्छा मर जाए, कहे कबीर तास का पाप नहीं लगाए। 19 குரு துரோகியுடன் நட்பு கூடாது. ஒரு பக்தன் குரு துரோகி ஆகிவிட்டால் அவன் மகா பாவத்திற்கு ஆளாவான். குருவின் மார்க்கம் பிடிக்கவில்லை என்றால் வேறு குருவிடம் செல்லலாம். ஆனால் முந்தைய குருவின் நிந்தனை கூடாது. அவன் ஒரு குரு துரோகி ஆகிறான். இப்படி போன்றவர்களிடம் விவாதம் புரிவது மகா பாவம். இதனால் பக்தி வீணாகிவிடும். गरीब गुरु द्रोही की पैड़ पर जे पग आवे बीर,
84 निश्चय पड़े सतगुरु कहे कबीर। कबीर जानबूझ साची तजय करे झूठे से ने, जाकी संगत है प्रभु स्वपन में भी ना दे। பொருள், சந்த் கரீப்தாஸ்ஜி சொல்கிறார், குரு துரோகியிடம் செல்பவன் பக்தியற்றவனாகி நரகம் சென்று 84 லட்சம் உயிரினங்களில் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சென்று விடுகிறான். 20 சூதாட்டம் கூடாது. சூதாட்டமும் சீட்டாட்டமும் கூடாது. कबीर मांस भखे और मत पिए, धन वेश्या सो खाए, जुआ खेली चोरी करे अंत समूला जाए। 21 ஆடல் பாடல் கூடாது. எந்த வகையான மகிழ்ச்சியிலும் ஆடுவதும் பாடுவதும் பக்திக்கு எதிரானது. ஒரு விதவை சகோதரி ஒரு உறவினர் வீட்டின் விசேஷத்திற்கு சென்றிருந்தார். அனைவரும் ஆடி பாடிக் கொண்டிருந்தனர். ஆனால் இந்த விதவை சகோதரி ஒரு மூலையில் அமர்ந்து இறை சிந்தனையில் மூழ்கி இருந்தார். உறவினர்கள் நீங்களும் ஆடி பாடி மகிழுங்கள் என்று சொன்னபோது அந்த சகோதரி, நான் எதை நினைத்து கொண்டாடுவது? இந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவனும் இறைவனிடம் சேர்ந்து விட்டான். இனி எனக்கு என்ன இருக்கு என்று கூறினாள். இந்த காலனின் ரோகத்தில் உள்ள ஒவ்வொரு நபரின் நிலையும் இதே போலவேதான். குருநானக் தேவ்ஜி கூறுவது, ना जाने काल की कर डारे किस विधि ढल जा पासावे, जिन्हादे सिर ते मौत खुड़गदी उन्हानो केड़ा हासावे। साध मिले साड़ी शादी खुशी होंदी बिछड़दा दिलगिरी दुहक वे, अखदे नानक सुनो जहाना मुश्किल हाल फकीरी वे। कबीर झूठे सुख को सुख कहे मान रहा मन मोद, सकल चबीना काल का कुछ मुख में कुछ गोद। कबीर बेटा जाया खुशी हई बहुत बजाए थाल, आवड़ जाना लग रहा जो कीरी का नाल। நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்சி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 20 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பு, ஆண் பெண் இருவருக்கும் இறைவனை அடைய சம அதிகாரம் உண்டு. பெண்கள் தங்கள் மாதவிடாய் காலங்களிலும் தினசரி பூஜை, தீபம் ஏற்றுதல் போன்றவை செய்வதை நிறுத்தக்கூடாது. வீட்டில் பிறப்பு இறப்பு நிகழ்ந்தால் தினசரி பூஜைகளை நிறுத்தக்கூடாது. குறிப்பு, இந்த 21 விதிகளை பின்பற்றாத ஒரு பக்தனின் தீட்சை நாம் மந்திரம் முடிந்துவிடும். அறியாமல் ஏதேனும் தவறு செய்தால் அது மன்னிக்கப்படும். தெரிந்தே செய்திருந்தால் அந்த பக்தன் தீட்சையற்றவனாகிறான். அதற்கு தீர்வு, குருஜியிடம் மன்னிப்பு கோரி மீண்டும் தீட்சை நாம் பெற வேண்டும். மேலும் முந்தைய அனைத்து பூஜைகள் செய்த பிறகும் மிகவும் துன்பங்களில் இருந்த பக்தர்கள் சாஸ்திரத்திற்கு மாறான வழிபாட்டை துறந்து மேற்கூறிய விதிகளை பின்பற்றி சுகமடைந்த பக்தர்களின் அனுபவங்களை பற்றி இந்நூலில் படிக்கவும். நூலாசிரியர் சந்த் ராம்பால்தாஸ் மகாராஜ், சத்லோக் ஆசிரமம், பர்வாலா, ஹிசார் மாவட்டம், ஹரியானா, இந்தியா.